இந்த வெந்தயக்கீரை ரொம்ப குறிப்பாக நீரிழிவு வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீரை வகை. நீரிழிவு நோய் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாலே வெந்தயக்கீரை வாரத்துக்கு 2 தடவை கூட தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். இந்த வெந்தயக்கீரை என்ன செய்யும்னா உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயக்கீரையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல கம்மி பண்ணிடும். அடுத்து என்ன செய்யும்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது.